இங்கே நான் ஈரோட்டுக்கு பையமா பேசுகிறேங்க. எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? நானும் நல்லா இருக்கிறேங்க. நீங்களும் நல்லா இருக்கணும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், என்னை ஆசீர்வதிப்பாருங்க. இல்லைங்க, இப்போ போன வாரத்தில் ஒரு சம்பவம் நடந்தது, கேட்டிங்களா? எல்லாம் கேட்டிருக்க மாட்டீங்க. இருந்தாலுங்க தாய் தோப்பனுமே கொஞ்சம் சூதானமாக பிள்ளைங்கள வச்சுருங்க. என்னங்க, பொட்டை பிள்ளைங்கள நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நாம் வேலைக்கே போனாலும் கூட நாம் தெரிஞ்ச அளவுக்கு பிள்ளைங்கள கொஞ்சம் கண்காணிக்கணும். இப்போ தூத்துக்குடி பக்கங்க, எங்கள் மருமா ஊர் பக்கம்தான் அது. அங்கே 12வது படித்த பிள்ளை பரீட்சை எழுதிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அந்த பிள்ளை அவன் வீட்டிலலாம் கொஞ்சம் அப்படிக்காக இந்த வசதிலாம் வச்சு இல்லை பாத்ரூமெல்லாம் போவாங்க. அது காட்டு பக்கம்தான் போகணுமா. அந்த காட்டு பக்கம் ஒரு போனதுக்கு அங்கே யாருன்னு தெரியல, அவனுங்க அந்த பிள்ளைய அப்படியே என்ன அப்படி சொல்கிறது போங்க, அந்த பச்சை பிள்ளைய அத்தனை கொடுமை பண்ணி அவளை அப்படியே கண்ட துண்டமாக வெட்டி இருக்கிறாங்க அந்த குழந்தைய. அவனுங்கெல்லாம் ஒரு மனுஷனாக இருப்பானுங்களா? அவனுங்களும் ஒரு தாய் வயிற்றிலிருந்து வந்தவனுங்க தானே. எப்படிங்க இப்படியெல்லாம் அப்படி ஒரு மிருகமாட்டு இருக்கிறானுங்கன்னா இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இதுக்கெல்லாம் காரணம் கஞ்சா. 3 மணிக்கு கஞ்சா விற்கிதுங்க. போதை ஊசி போட்டுக்கிறாங்க. 12 வயசு பையன் போதை ஊசி போடுறான். 12 வயசு பையன் இப்படி கையில் வச்சு இப்படி நெரிச்சு இப்படி போடுறான் கஞ்சாவை. அதெல்லாம் எதுக்குங்க அப்படி? இல்லை அந்த பசங்களை அந்த தாயிரப்ப கொஞ்சமாவது ஒரு கண்டிஷன் பண்ண மாட்டாங்களா? பண்ணணுங்க. நாம் குழந்தைங்களை பெற்றுட்டா மட்டும் பத்தாதுங்க, அதுங்க வளர்க்கணும் முறைய. எம்ஜிஆர் பாட்டு பண்ண மாதிரி எந்த குழந்தையுமே பூமியில் வந்து பிறக்கிறப்ப அவன் கெட்டவனா பிறக்கிறது இல்லை. அந்த தாய்க்கு நம்ம ஒரு வளர்க்குறோம் பார்த்தீங்களா, அதுதான். ஆனால் ஒரு நல்ல ஒரு பழக்க வழக்கத்தை கொடுத்து, நல்ல ஒரு உணவு கொடுத்து, நல்ல துணிமணி கொடுத்து நீங்கள் வளர்த்தி பாருங்கள். அந்த பசங்க அந்த கஞ்சாவை விற்க போவானுங்களா? இல்லை அந்த போதை ஊசி போட போவானுங்களா? ஏங்க இப்படி மடத்தனமாகவே பொம்பளைங்க இருக்கிறாங்க? ஆம்பளை பொம்பளைங்க சம்பாதிக்கலாங்க, எல்லாமே காசு பணம் சம்பாதிக்கலாம். ஆனால் இருந்தாலும் குழந்தைங்க மேலே கவனம் இருக்கணும். அந்த மிருகத்தனமாக அந்த பிள்ளைய அப்படி அந்த பலாத்காரம் பண்ணி அந்த குழந்தைய அப்படி கண்டதோடமாக வெட்டி போட்டிருக்கிறாங்கன்னா இதெல்லாம் எதுக்குனாலும் இப்படி வருது. அந்த கஞ்சாவையெல்லாம் ஒழிக்கணுங்க. அப்படித்தாங்க கோயம்புத்தூர் பக்கம் ஸ்கூல் பிள்ளைங்க, அதாவது 1வதுலேருந்து 12வது பிள்ளைங்க வரல பெரியவங்களெல்லாம் அந்த மதிய உணவு போட்டிருக்கிறாங்க. பிள்ளைங்கெல்லாம் சாப்பிட்ருக்குறாங்க. சாப்பிட்டது ஒரு 40-45 பிள்ளைகளுக்கு எல்லாம் வாந்தி பேதி. அந்த சாப்பாட்டில் என்ன விழுந்துருக்குங்க? அப்போ ஏதாவது ஒன்று சேராமல் தானே விழுந்துருக்கு. அதையும் கூட கவனித்து ஆக்காத டீச்சருங்க, அந்த ஆயாளுங்க எப்படி அதை சமைச்சு அதை போட்டிருக்கிறாங்கன்னா எப்படிங்க இப்படியெல்லாம் சாப்பாடு கொடுத்தா அந்த குழந்தைங்களுக்கு என்ன ஒரு உத்தரவாதம் ஒரு உயிருக்கு? இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் உண்மையிலுமேங்க, நான் பொதுவாக சொல்கிறேன், சாமியாக இருப்பீங்க. நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு மதிய சாப்பாடு ஒரு டிஃபனில் கொடுத்தும் கூட கொடுங்க. அந்த ஒரு வேளை சாப்பாடு இத்தனை சாப்பாடு நாம் கொடுக்க மாட்டோமாங்க. எங்கள் ரேஷனரிசி ஆக்கி கொடுங்க, தப்பு கிடையாதுங்க. அதை போய் தின்னுட்டு அங்கே வாந்தி எடுத்து அது உயிர் இன்னும் எத்தனை போச்சோ எத்தனை பொழைச்சதோ என்ன ஒரு சூழ்நிலையில் இருக்குதுன்னு ஒன்றும் தெரியல. ஆனால் இதில் வேற சொல்கிறாங்க சாம்பார் சூப்பராக இருக்குது, அமிர்தமாக இருக்குதுங்கிறாங்க. எப்படிங்க இப்படியெல்லாம் பேசுனா எப்படிங்க? அப்போ நம்மளை எல்லாம் முட்டாளாக்க பார்க்குறாங்களா? இல்லை, நீங்கள் தயவு செஞ்சுங்க, மக்களுங்க தான் இதையெல்லாம் நாம் திருத்திக்கணும். இந்த இது தேவையில்லை அப்படிங்கிறது நம்ம மக்கள் தாங்க திருத்தணும். இதை நீங்கள் பார்த்து தயவு செஞ்சு எல்லாருமே குழந்தைங்களை பாதுகாப்பாக வச்சுக்குங்க. நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். முன்ன கஞ்சா ஒழிக்கணும், இந்த ஊசி, இந்த போதை ஊசி ஒழிக்கணுங்க. அதுக்கு நாம் பொதுமக்கள் தான் ஒன்றா ஒத்துமையாக இருந்து யார் வந்தால் நாடு நடப்பு நல்லா இருக்குது அப்படிங்கிறத யோசனை பண்ணி நீங்கள் மக்களுங்கெல்லாம் முடிவெடுங்க.
அடுத்தது பார்க்கலாங்க. நன்றிங்க.